சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பட்டவர்த்தி பகுதியைச் சேர்ந்த 35 வயதான விஸ்ருத் என்பவர் ஆக்டிங் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஸ்ருதி என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி ஏற்பட்ட வாக்குவாதம் ஒன்றுதான் கொலையில் முடிந்துள்ள சம்பவம் குளித்தலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு விஸ்ருத் மற்றும் ஸ்ருதி இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக தகராறு ஏற்பட்டது. இதில் விஸ்ருத் ஸ்ருதியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காயமடைந்த ஸ்ருதி குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நள்ளிரவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மறுநாளான ஞாயிறு அதிகாலை மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் முதல் தளத்தில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு மயக்க நிலையில் இருந்த மனைவி ஸ்ருதியை கணவர் விஸ்ருத் கத்தியால் 3 இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சிக்கி ஸ்ருதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலையை அரங்கேற்றிய கணவர் விஸ்ருத் உடனடியாக அங்கிருந்து தப்பியுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணையை தொடங்கினர். தலைமறைவாக உள்ள விஸ்ருத்தை கைது செய்ய குளித்தலை காவல்துறையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இறந்த ஸ்ருதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விஸ்ருத் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராமசாமி என்பவரது மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடந்த இந்த கொடூர சம்பவம் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் கலக்கத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பயங்கர சம்பவம் குடும்ப உறவுகளில் தகராறுகளை முறையாக கையாள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. காவல்துறையினர் குற்றவாளியை விரைவில் கைது செய்து நீதியை நிலைநாட்டுவார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் வழக்கில் தேடப்பட்டு வந்த விஸ்ருத் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.